ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். நம்ம சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான கிளாஸில் வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காயின் பேங்கிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த காயின் நார்மலாக தெரியும் உங்களுக்கு, லக்ஷ்மி காயின்ஸ் இருக்கும்ல, சில்க் ஆரி கிளாஸ்க்கெலாம் ஒர்க் பண்ணுவோம்ல. ஸோ அந்த காயின் வச்சு தான் எப்படி ஒரு பேங்கிள் நம்ம மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிள் தேவைப்படும். ஸோ நார்மலாக நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது 2 கட் பேங்கிள் எடுத்திருக்கேன். ஸோ 1 கட் ஆர் 2 கட் பேங்கிளில் வந்து இன்றைக்கி மேக் பண்ணிக்கலாம். ஸோ பேங்கிள், அடுத்து த்ரெட்டு, நெக்ஸ்ட்டு வந்து காயின், நமக்கு தேவையான காயின்ஸு, அப்புறம் க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் ஆகும். அடுத்து B7000 அந்த க்ளூவும் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இது இல்லாமல் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, குந்தன் ஸ்டோன் தேவைப்படும். அதுக்கப்புறம் நான் சுகர் பீட், நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் சுகர் பீட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி சுகர் பீட் தான் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இது எல்லாமே தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம காயின் பேங்கிள் வந்து மேக் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். அதே மாதிரி இந்த ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸில் உங்களுக்கும் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் காயின் தான் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மால் சைஸ் காயின் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும், லக்ஷ்மி காயின் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு டைப்பு. இன்னொன்று வந்து இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும். ஸோ பெரிய சைஸ்க்கான காயினும் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட எந்த காயின் இருக்கோ அந்த காயின் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து 2 டைப்ஸில் வந்து இந்த 2 காயின் வச்சுமே வந்து நான் உங்களுக்கு பேங்கிள் மேக் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ அதை வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. ஸோ இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது 2 கட் பேங்கிள். 2 கட் பேங்கிளில் வந்து அந்த ஸ்மால் சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இந்த 2 கட் பேங்கிள்லேயே வந்து 2 சைஸுமே வச்சு உங்களுக்கு நான் டிசைன்ஸ் வந்து போட்டிருப்பேன். ஸோ இதில் வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் பாருங்கள், அந்த சுகர் பீட் யூஸ் பண்ணி லோட்டஸ் டிசைன் கொடுத்துருப்போம். ஸோ அந்த டிசைன் நல்லாவே வந்து காஞ்சி நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த பீட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம லோட்டஸ் மேக் பண்ணியிருந்தோம்ல அதுவும் வந்து ஸ்டோன்ஸ் எதுவுமே உதிராமல் நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டிங்கன்னா போதும், ஸ்டோன்ஸ் எதுவுமே உதிராது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குந்தன் ஸ்டோன்ஸ். நமக்கு வந்து என்னென்ன குந்தன் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கிளாஸி லுக் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன், ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஷேப் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது ஷேப் உங்களுக்கு வேணும், டிசைன்ஸ் வந்து உங்களோட ஓன் சாய்ஸ் தான். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துக்கோங்க. டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஓன் டிசிஷன் தான். இதே தான் நீங்கள் காப்பி பண்ணணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 3mm வந்து செராமிக் ஃபஸ்ட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த ரவுண்டு 3mm ரவுண்ட் கிளாஸி லுக் குந்தன் ஸ்டோனே இருந்துச்சு, அதனால் அந்த ஸ்டோனே நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த லக்ஷ்மி காயினில் மேலே வந்து அந்த இது கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம இது வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்துருங்க. நான் வந்து இப்போ என்கிட்ட கிட் வாங்கினவங்களுக்கு அந்த டூல் கொடுத்துருப்பேன், கட்டர் இதில் இருக்கும். ஸோ அந்த கட்டரை எடுத்து நீங்கள் வந்து இந்த மேலே இருக்குல்ல அந்த அந்த இதை வந்து கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்க்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எனக்கு கட் பண்ண தெரியல, அதனால் என்னால் சரியாக கட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் வந்து கட் பண்ணேன். அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து கரெக்டாக வந்துச்சு. இப்போ இந்த அதே மாதிரி நீங்களும் வந்து அந்த கட்டரை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நல்லா அந்த அந்த எட்ஜஸில், ஐ மீன் ரெண்டும் கனெக்ட் ஆகும்ல, அந்த கனெக்ட் ஆகிற இடத்துல வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு கட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி வந்து அந்த மேலே இருக்க எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு தேவைப்படுறது வந்து வெறும் அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும்தான் தேவைப்படும்.
இப்போ எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேங்கிளில் வந்து எப்படி டிசைன் கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். நம்ம டபுள் லைன் பேங்கிள் நம்ம எடுத்துகிட்டு போன டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி பேங்கிள் மேக் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த த்ரெட்டு தான் அந்த பேங்கிள் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ராக்டிஸ்க்காக தான் நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அது உங்களோட சாய்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து க்ளூ எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பிங்க் கலர் க்ளூ இருந்ததுனாலும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ப்ளூ கலர் இருந்ததுனாலும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான அளவு வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இது என்னன்னே தெரில, க்ளூ வந்து ரொம்ப ஸ்டக் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் அப்புறம் நான் ஒரு நீடில் வச்சு இது பண்ணவும் அதுக்கப்புறம் க்ளூ வந்து ஃப்ளோ கரெக்டாக இருந்தது. ஸோ க்ளூ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்து தேவைப்படுதோ அந்த தூரத்துக்கு வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு காயின் வச்சுமே வந்து நான் டிசைன் மேக் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் காயின் வச்சும் ஒரு டிசைன் கொடுத்துருப்பேன், அதுக்கப்புறமேட்டு பிக் காயின் வச்சும் நான் டிசைன் கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நம்ம எப்படி பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த காயின் வந்து ஒன்றுக்கு கீழே ஒன்றா ஒவ்வொரு காயினாக வச்சுக்கோங்க. நீங்கள் காயின் வந்து திருப்பி எதுவும் வச்சிடாதீங்க. உங்களுக்கு கரெக்டான அந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லாமே ஈவனாக வைங்க. ஒன்று வந்து கரெக்டாக இருந்துட்டு ஒன்று வந்து சைடாக கிராஸ் ஆன மாதிரி வைக்காதீங்க. எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்களுக்கு காயின்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணுமோ அந்த காயின் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே காயின் வந்து நீங்கள் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போது என்கிட்ட இருந்த காயின், நான் கொஞ்சமாக தான் காயின் எடுத்திருந்தேன். அந்த காயின் எல்லாமே வந்து நான் செட் பண்ணிட்டேன். எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி. இப்போது இந்த 2 சைடும் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து நம்ம 3mm ரவுண்ட் ஸ்டோன் எடுத்தோம்ல, அந்த ஸ்டோன் தான் இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து உங்களோட தேவையான அளவு மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. நிறைய கொட்டிட்டு இது பண்ணாதீங்க. எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் கொஞ்சமாக வந்து ஸ்டோன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த 2 சைடு கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் தான் வந்து இந்த ஸ்டோன் வச்சு நம்ம இந்த டிசைனை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ 2 சைடுமே வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து க்ளூ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ க்ளூ வேணுமோ நிறையாவும் யூஸ் பண்ணாதீங்க. தேவையான அளவு மட்டும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த கேப்பில் வந்து அந்த 3mm ரவுண்ட் ஸ்டோன் இருக்குல்ல, அந்த ஸ்டோனை தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பார்டருக்காக கூட இந்த டிசைன் நடுவில் வந்து ஒரு 1 கட் பேங்கிள் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு 2 சைடும் வந்து இந்த பேங்கிள் யூஸ் பண்ணலாம். பார்டருக்காக இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து சென்டரில் வந்து 4 கட் பேங்கிள் ஆர் 6 கட் பேங்கிள் இருக்குல்ல, 6 கட் பேங்கிள் கூட நீங்கள் வந்து சென்டரில் போட்டுட்டு பார்டருக்காக இந்த காயின் பேங்கிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்டருக்காக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டோன் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி 2 சைடுமே வந்து ஸ்டோன்ஸ் கொடுத்துக்கோங்க.
இந்த ஸ்டோன் தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் கோல்டன் கலர் தான் நான் கொடுத்துருக்கேன். இல்லை நான் செராமிக்கில் எடுத்தேன் பாருங்கள், ஒரு செராமிக் கலர் எடுத்தேன்ல, அதுவும் நீங்கள் கொடுக்குறதுனால கொடுக்கலாம். இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். இல்லை பேங்கிளுக்கு மேட்சாகவே வந்து நான் ஸ்டோன் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பிங்க் கலர் கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி அது உங்களோட ஓன் சாய்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டோன்ஸ் கொடுத்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் 2 சைடுமே வந்து ஸ்டோன் அப்ளை பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஸ்டோன்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை சும்மா இப்படி இருக்கட்டும், ஸ்டோன்ஸ் எதுவும் வேணாம், வெறும் காயின் மட்டும் இருக்கட்டும்னாலும் அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இப்போது வந்து நம்ம ஸ்மால் சைஸ் காயின் எல்லாமே வந்து ஒட்டியாச்சு. இப்போ பிக் காயின் இருக்குல்ல, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட காமிச்சேன் அந்த பிக் சைஸ் காயின். ஸோ அந்த காயின் எடுத்து இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். சேம் இதே மாதிரி தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு சின்ன டிசைன் கொடுக்க போகிறோம். இப்போ அந்த காயின் செட் பண்ணி பார்த்துக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த மேலே ரவுண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ரவுண்டை மட்டும் நீங்கள் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இப்போது உங்களுக்கு எந்த லெவல்லேருந்து எந்த அளவுக்கு வரைக்கும் வந்து காயின் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடம் வரைக்குமே வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இது என்ன பெரிய காயினாக இருக்கனால உங்களுக்கு 6 காயின் வச்சிங்கனாலே ஹாஃப் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த காயின் எடுத்து கரெக்டாக கிராஸாக இல்லாமல் சென்டராக நீங்கள் காயினை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம காயின் எல்லாமே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னேன், இதில் வந்து நம்ம சுகர் பீடும் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சுகர் பீடு வந்து நம்ம அந்த 2 சைடும் கேப் விட்டுருப்பேன். ஸோ அந்த கேப்பில் தான் வந்து நான் சுகர் பீடு வந்து இதில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே வந்து அந்த சுகர் பீடு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். ஃபோட்டோ பேங்கிள் நம்ம மேக் பண்ணோம்ல, அதிலே வந்து நான் உங்களுக்கு சுகர் யூஸ் பண்ணுறது சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி 2 சைடும் கேப் இருக்குது. அந்த கேப்பில் தான் வந்து நான் சுகர் பீடு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சுகர் பீடு எடுத்து அந்த நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ மேலே அப்ளை பண்ணியிருக்க மாதிரியே கீழேயும் வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி சுகர் பீடு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க.
நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. எந்த டிஸ்டர்பன்ஸுமே இது இல்லாமல் விட்டுருங்க. அப்போ தான் நல்லா ட்ரை ஆகும். ஆனால் நான் வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. நான் ஏன் குயிக்காக பண்ணுறேன்னா, என் பையன் முண்டிகிட்டே இருக்கான். ஸோ எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம வீடியோ கவர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் டக்குன்னு ட்ரை ஆகாமலே நான் எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து நல்லா ட்ரை பண்ண விடுங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக நான் B7000 வந்து அந்த காயின் மேலே அப்ளை பண்ணிவிட்டு இதில் லோட்டஸ் மாதிரி தான் கொடுக்க போகிறேன். நம்ம ப்ரீவியஸ் டிசைன்லேயே லோட்டஸ் நான் கொடுத்துருப்பேன். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம ஃபோட்டோ கீச்சைன் மேக் பண்ணியிருக்கப்பையும் வந்து நான் லோட்டஸ் கொடுத்துருப்பேன். அந்த லோட்டஸில் வந்து நம்ம என்ன கொடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா, கீழே நான் ஹாஃப் மூன் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லீஃப் வரும்ல, அந்த போர்ஷனில் வந்து நான் ஹாஃப் மூன் கொடுத்துருப்பேன். பட் இதில் வந்து கீழே வந்து ஐ ஷேப் தான் நான் கொடுக்குறேன். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி B7000 யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுலேருந்து நூல் மாதிரி வேறு வரும். அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணாமல் விட்டோம்னா அது வெளியில் ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும், க்ளூ. ஸோ அதனால் ஒவ்வொரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள், இந்த 3 லீவ்ஸ் கொடுப்போம்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல நான் ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிவிட்டு இதில் இன்னொன்று நான் என்ன பண்ண போகிறேன்னா, சென்டரில் இருக்க அந்த கேப்பில் குட்டி 3 mm ரவுண்டு இருக்குல்ல, அதை நான் ஒரு ஸ்டோன் மட்டும் நான் இதில் ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் லோட்டஸ் கொடுத்தாலும் சரி, இந்த லோட்டஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை நம்ம ப்ரீவியஸில் போட்டிருந்தோம்ல அந்த லோட்டஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை நான் ஃப்ளவர் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் ஃப்ளவர் கொடுத்தாலும் சரி, அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து காப்பி பண்ணாலும் சரி, நீங்கள் ஓனாக டிசைன் மேக் பண்ணாலும் சரி, அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இன்றைக்கி வந்து பேங்கிள், காயின் பேங்கிள் வந்து எப்படி நம்ம மேக் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம கிளாஸ் பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் சரி, வேறு கிளாஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலும் சரி, எனக்கு ப்ரைவேட்டாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் எந்த விதமான அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். கிளாஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அந்த சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கம்பல்சரி கிடையாது. நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணால் தான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. கிளாஸ் ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீயாக கூட அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னாலும் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.